எங்கள் முன்னோர்களுடைய விசுவாசம்தான் எங்களுடைய விசுவாசமாக தொடர்ந்தும் இருக்கிறதா என்கிறதை பற்றி நாங்கள் மீட்டு பார்க்கிறதுக்காக 1689 ஆண்டு சீடர்களுக்கான ஞானஸ்நானத்தை கொடுக்கிற விசுவாச அறிக்கையாகிய இந்த லண்டன் பேப்டிஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்தில் இருந்து நாங்கள் இந்த போன வருஷம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல நாங்கள் 32 அதிகாரங்களையும் படிச்சு முடிச்சேக்கல நாங்கள் திருச்சபையினுடைய கட்டமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சர்ச் என்றத ஒரு 10 பேராகிராஃப் நாங்கள் அதுக்குள்ள விட்டுட்டு கடந்து போயிருந்த நாங்கள். ஏன்னா அந்த 10 பேராகிராஃபும் நாங்கள் சர்ச் கான்ஸ்டிடியூஷன் சபையினுடைய கட்டுமானம் எப்படி, சபையை எப்படி இந்த உலகத்தில் ஒரு உள்ளூர் சபையா கட்டமைக்கிறது, அதுக்கு கத்தர் வச்சிருக்கிற வழிகள் என்ன என்கிற விஷயங்களை நாங்கள் தனியா படிக்கிறதுக்காக நாங்கள் அந்த நேரத்தை பிற்பாடு அதுக்காக ஒதுக்கினோம். அதில் அந்த அடிப்படையில் நாங்கள் 5வது 6வது 8வது பத்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 9வது பத்திய குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 9வது பத்தியில முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் இந்த முறை படிக்க போறபடியால அது சில வழியில நமக்கு இன்னும் ஒரு 2 வாரங்கள் நாங்கள் அந்த பத்தியோட சேர்த்து நாங்கள் மினக்கட வேண்டி இருக்கும். ஏன்னா நாங்கள் திருச்சபையில அது நாங்கள் ஏற்கனவே ஒரு மேலோட்டமாக அதை நாங்கள் விளங்கி இருந்தாலும் நாங்கள் அதை குறித்து கான்கிரீட்டாக சத்தியத்தை சரியாக நாமல் முடிவு செய்து அதுக்குள்ள நாமல் எங்களை அசையாமல் தொடர்ந்து நிப்பாட்டுறதுக்காக நாங்கள் அதை கவனிக்க போறோம். அதனால இப்ப அந்த 9வது பத்தியை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியால் தகுதிப்படுத்தப்பட்டு வரமளிக்கப்பட்ட எந்த நபரையும் சபையில் கண்காணி பதவிக்கு அழைக்க கிறிஸ்து ஒரு வழியை நியமித்திருக்கிறார். கண்காணி என்று நாம சொல்றதுக்கு ஒத்து சொல்லுகள் பைபிள்ல கண்காணிக்கு தமிழ்ல மூப்பர் கண்காணி மூப்பர் என்று நாம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அந்த பதவியை நாங்கள் எப்படி சொல்றாங்க? எல்டர் இல்ல பிஷப் அல்லது பிரஸ்பீட்டர். இந்த 3 சொல்லு நாம எல்டர், பிஷப், பிரஸ்பீட்டர். அதுல இந்த 3 சொல்லும் ஆங்கிலத்தில் நாம மூப்பர் என்றதுக்கு தான் பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லது கண்காணி என்று நாம் சொல்றது ஓவர்சியர். அது அந்த செய்யற பணியே அப்படியே நேர கண்காணிச்சு கொண்டிருக்கிறார் என்ற ஆத்துமாக்கள் மீத கண்காணிப்புள்ளையார் என்ற அந்த செயலிலிருந்து வந்த பேர் அது கண்காணி. மற்றபடி அந்த பிஷப், பிரஸ்பீட்டர், எல்டர் என்றதில் அந்த செயலை குறிக்காம அந்த நிலைய அந்தஸ்த குறிக்கிற சொல்லுகள். பிஷப் என்றாலும் மூப்பன் தான், பிரஸ்பீட்டர் என்றாலும் மூப்பன் தான், அல்ல அடுத்தது எல்டர் என்றாலும் மூப்பன் தான். 3க்கும் வேற வேற அர்த்தம் ஒன்றுமே இல்லை. பிஷப் பெரியாள், போதகர் சின்னாள், பிறகு மூப்பன் அவரை விட கொஞ்சம் சின்னாள் என்ற கதையெல்லாம் அப்படி இல்லை. அப்படித்தான் ரோமன் கத்தோலிக்கத்தில் அப்படி ஒரு இதுகள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சு கொண்டு கிடக்கிறேன். அல்லது ஆங்கிலிக்கன்லயும் அப்படித்தான். அவர் போதகர், ஆனா அவர்கள் எல்லாரும் மேல பிஷப் இருக்கிறார் சொல்லி உண்மையில ஒரு உள்ளூர் திருச்சபையில போதிக்கிற மூப்பனா இருந்தாலே அவருக்கு பேர் பிஷப் தான் பேசிக்கா. இங்கிலீஷ்ல பிஷப் பாரிக்னு நாம சொல்லுவோம். அது ஒரு கிரீக் சொல்லுதான். நாம அதுல பிறகு நாம கவனிப்போம் அந்த சொல்லுகளை. அதுல இப்ப அப்படி ஒரு மூப்பனுடைய தகுதிகள் என்ன, அதுதான் போற முறை நாம 8வது பேராகிராஃப்ல பாத்துறாங்க. மூப்பனுக்கு 24 தகுதிகள். தீத்து 1ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல தெளிவு அந்த 2ஐயும் எல்லாம் சேர்த்து நாம பட்டியல் படுத்தி இருக்கிறோம். ஒரு 24 பண்புகள், தகுதிகள் இருக்கணும் ஒரு ஆள சபையில மூப்பனாக்குறதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த தகுதி
அது நேரம் வரம். அப்ப அந்த தகுதிகள்ல ஒரு சில விஷயங்கள் வரமாயும் இருக்கு. அதான் அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு 3 தகுதிப்பாடுகள் அடிப்படையில அது கிஃப்ட் பேசிக்கா. அப்ப அது கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஒரு விஷயம் இல்ல. அதனால அந்த கிஃப்ட் அந்த குறிப்பிட்ட ஆள்ல இருக்குதா என்றத கவனிக்கிற நேரம் அந்த கிஃப்ட் இல்லாம அவர்ல இருக்க வேண்டிய சில தகுதிகள் இருக்குது. அது மிச்ச அந்த 20-21 தகுதிகள் இல்ல. அதை நான் சொன்னாங்க, அது டீக்கனுக்கே இருக்க வேண்டிய அந்த 20 தகுதிகள். அப்ப அந்த 20 தகுதிகளுக்கு மேல் மிச்சமா கிஃப்ட் இருக்கிறது தான் அந்த 3-4 அந்த தகுதிகள் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். அப்ப தகுதியும் வரமும் அளிக்கப்பட்டிருக்கிற அந்த எந்த நபரையும் சபையில மூப்பர் பதவிக்கு அழைக்கிறதுக்கு கிறிஸ்து வச்சிருக்கிற வழியாதனில் சபை பொது வாக்களிப்பினூடாக தெரிவு செய்தலே ஆகும். சபை பொது வாக்களிப்பினூடாக அவரை தெரிவு செய்ய வேண்டும். இதை நாம போன படிச்ச 8வது பேராகிராஃபிலையும் அதுல இப்படி அந்த விஷயம் சொல்லப்படுது. ஒரு குறிப்பான சபை என்ற ஒரு உள்ளூர் சபை ஒன்றுல அது கிறிஸ்துவனுடைய மனதின்படி ஒன்று சேர்க்கப்பட்டு முழுமையாக ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னா கட்டாயம் அதிகாரிகளையும் அங்கத்தவரையும் அந்த சபை கொண்டிருக்கு. அதிகாரியும் அங்கத்தவரும் அங்க இருப்பார். அதாவது ஆளுறவர்களும் ஆளப்படுகிறவர்களும் இருக்கிறது தான் ஒரு முழுமையான ஒரு சபை. கிறிஸ்துவால நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகளை சபையால தெரிவு செய்யப்பட்டு பிரிச்சு வைக்கப்படுகிற அந்த ஆக்களத்தை நாங்கள் மூப்பர்கள் உதவிக்காரர் என்று அந்த அதிகாரிகளை சொன்னாங்க. அப்ப அங்கே நாம பயன்படுத்துறாங்க, அந்த அதிகாரிகள் சபையால தெரிவு செய்யப்படுகிற சபையால தெரிவு செய்யப்படுது. அப்ப எலெக்ஷன் என்ற நாம அந்த சொல்ல அங்க நாம பயன்படுறோம். அத நம்மட தற்காலிக சொற்பிரியோகம். அதுக்கு அத நமக்கு ஆங்கிலத்தில் அப்ப அவர்கள் chosen and set apart தெரிவு செய்யப்பட்டு அந்த பதவிக்காக பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டார்கள். choose set apart இந்த 2 சொல்லையும் சேர்த்து தான் நாம இப்ப எலெக்ஷன் elected என்று நாம கதைக்கிறோம். தெரிவு செய்து அந்த பணிக்கண்டு நியமித்த. அப்ப அதிகாரிகள் அது மூப்பனும் கண்காணி. அந்த மூப்பன் கண்காணி என்ற அந்த பதவி வேதத்தில் நாம போன முறை வாசிக்கல. அப்போஸ்தலர் 20, பிலிப்பியர் 1:1 இந்த பகுதிகளையும் அதிலும் தகுதிகள் பற்றி படிக்கலையும் தகுதிகளையும் நியமிக்கப்பட்ட அந்த இடங்களையும் நாம கவனிக்கல. அது எல்லாமே ஆடவராத்தான் இருக்கிறோம் என்றதை நாம கவனிச்சோம். நாம அப்ப இந்த தகுதிகளில முக்கியமான ஒரு தகுதி 20 தகுதிகளில் உண்டு. அது அது மூப்பனாயிருக்கட்டும், பிஷப்பாயிருக்கட்டும், அல்லது டீக்கனாயிருக்கட்டும். டீக்கன் தான் உதவிக்காரர். ஒரே மனைவியுடைய புருஷனாயிருக்கவர். ஒரே மனைவியுடைய புருஷன். அதாவது ஆதி முதல் ஆதாமுக்கு ஒரு மனுஷியத்தான் ஆண்டவர் நியமிச்சவர். அதான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல ஆதி முதல் இப்படி விஷயம் இருக்க இல்ல, ஒருவனுக்கு 2 மனுஷி என்று அல்லது விவாகரத்தை இப்படி எல்லாம் செய்து தள்ளி விட்டு போட்டு திருப்பி நியாயம் இல்லாம அடுத்த கல்யாணம் செய்யறதுக்கு அயல் அந்த ஒரே மனைவியுடைய புருஷன் என்று நாம கதைக்கிறது. அவர் வாழ்க்கையில அந்த ஒரே நேரத்தில் அவர் 2 மனுஷிய வச்சிருந்திருக்க இயலாது. அதே நேரம் அவர் நியாயம் இல்லாம விவாகரத்துக்குள்ள போயிருக்க இயலாது. இயேசு கிறிஸ்து அத மத்தேயுல கலைக்கிறார். அப்ப நியாயம் இல்லாம மனுஷிய தள்ளி விடுறவன் வேசித்தனம் பண்ண வைக்கிறான் அவளை. அதே நேரம் அவர் திருப்பி வேறவளை கல்யாணம் செய்தா அவரும் வேசித்தனம் செய்கிறார். அப்ப நியாயத்தோட அவர் விவாகரத்து செய்திருந்தாலும் அது ஒரே மனைவியுடைய புருஷன் என்றதுக்குலாம் நடங்க போகும். விளங்க. அப்ப அந்த 2 விஷயமும் ஒரே மனைவியுடைய புருஷனுக்கு அவர். அப்ப பேசிக்கா ஒரே புருஷனுடைய மனைவி என்று ஆண்டவர் கதைக்க இல்ல. அந்த தகுதி அங்க புருஷன் தான் அங்க டார்கெட். அதனால புருஷனுக்கான தகுதி கதவட்டு கொண்டிருக்கு.
அவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துறவனா இருக்கணும். அந்த வினை சொல்லுகள் வேர்ப், அது கதைக்கப்படுகிற பால், அந்த செக்ஸ், அது ஆண் பால்ல விகுதிகள் எல்லாமே. அப்ப அப்போஸ்தலனுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுத்த அந்த சத்தியங்களோ அல்லது எங்களுக்கு இப்ப அந்த பகுதியில வாசிக்க விளங்குற விதமோ ஒன்றும் முரண்பட இயலாது. அதுல கதைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஆடவருக்கான தகுதி. அவர் மனுஷியும் பிள்ளைகளையும் சரியா நடத்த தெரிஞ்சியால் என்றதூடாக அங்க முழுக்க முழுக்க அந்த அதிகாரிகள் பதவிக்கு, அது டீக்கனா இருக்கலாம், அது மூப்பனா இருக்கலாம், அவர் ஆறாத்தான் இருக்கணும் என்றது வெரி கிளியர் நமக்கு. அதுல இந்த பெண் அங்க மூப்பனா பிஷப்பா டீக்கனா வர்றதை பற்றி எங்களுக்கு தகுதிகள் ஒன்றும் கதைக்கப்பட இல்லை. அப்ப இதுல நமக்கு கிறிஸ்டல் கிளியர். இதை விட்டு போட்டு யாராவது சபையில பெண்களும் மூப்பனா வேண்டாம் ஒரு டீக்கனா இருக்கட்டும் என்று யாராவது கதை கவனிக்கிட்டா அடிப்படையில குவாலிபிகேஷன்ல புலவிட தொடங்குறீங்க. ஏன்னா குவாலிபிகேஷன் 1 தீமோத்தேயு 3 தீத்து 1 பெண்கள் அந்த பதவிகள் அதிகாரிகளா இருக்கிறதுக்கு கதைக்கவே இல்லை. புதிய உடன்படிக்கை கீழே. பழைய உடன்படிக்கையில அது இன்னும் தெளிவு. பெண்கள் ஒரு தரம் ஆசாரியராயோ லேவியராயோ இருந்ததில்லை. ஆசாரியத்தை மனுஷியா இருக்கலாம், லேவியத்தை மனுஷியா இருக்கலாம். ஆனா ஒரு தரம் ஆசாரியன் லேவியன் என்ற அந்த பதவிக்கு பெண்கள் ஒரு தரம் கர்த்தர் பழைய உடன்படிக்கைகளையும் நியமிக்க இல்லை. அதுல பைபிளுடைய ஒட்டுமொத்த போதனை ஒரு காலம் அந்த இதுக்கு பெண்டிர் அதாவது ஸ்திரிகளை அதுக்கு நியமிக்க இல்லை. அதுல நாம வலுத்தறி பைபிள்ல எங்களுக்கு கதைக்கிற அந்த பகுதிகள் உறவுதான். அந்த புதிய உடன்படிக்கைக்கு 1 தீமோத்தேயு இதுதான் குவாலிபிகேஷனை பற்றி கதைக்கிறது. அப்ப இந்த தெளிவான பகுதிகளை முரண்படுத்தி கொண்டு நாங்கள் புது புது விளக்கம் கொடுக்க வலிக்கிடக்கூடாது. பெண்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு பெண்கள் தானே பொருத்தம், அப்ப பெண்களை நாமல் நியமிக்க வேண்டாம் தானே, அது கூட ஒரு ஞானம் என்றதெல்லாம் கதைகள் நாமல் எடுத்து மிஞ்சித ஞானம் என்று. ஏன்னா கர்த்தருக்கு தெரிஞ்ச ஞானம் அவ்வளவு அவர் சொல்லி இருக்கிறது இவ்வளவுதான். இதுக்கு மிஞ்சி நாம ஒன்றும் செய்யக்கூடாது. அது பைத்தியத்தனம் அல்ல. சரிதான், அப்படித்தான் ஒரு கதைக்கு பெண்களுக்கு ஊழியம் செய்யறது பெண்கள்லாம் கூட பொருத்தம் என்று நம்மட இந்த பாவ சுபாவத்தை கதைக்கிறதா இருந்தா, பாவ சுபாவத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியானவர்களை பயன்படுத்தி பெண்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் யாரை தெரிவு செய்து யாரை நியமிச்சார் என்ற அந்த கேள்வியை நாம கேட்டோம் என்றா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அது 7 புருஷர்கள். அதனால அத நாங்க சொன்ன நம்மட வாசையில நம்மட தற்காலிக சொல்லில சொல்றேன்னா பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் அமைச்சு கொண்டு ஜோசிக்கிறதுக்கு யாரு தலைவர்களா இருக்கணும் பொறுப்பானாங்க ஆண்கள். அதுக்கு பெண்கள் இருக்கேல. அது ஒரு படுபயங்கரமான ஒரு வலது இடதுபுறம் சாய்ந்த ஒரு செயல் கடவுளுடைய சத்தியத்தில் இருந்து. அதெல்லாம் நாங்கள் அந்த அந்த விஷயத்தை நாங்கள் தகப்பனுடைய பொறுப்புகளை குறித்து கேட்கலையும் நாம சொன்னாங்க. ஒரு புருஷன் ஒரு தகப்பன் அவருக்கு தந்த மனசி பெண்ணாக அவளை பற்றி அவளுடைய விஷயங்களை பற்றி அவருக்கு நல்லாக தெரிஞ்சறதுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் ஆன புருஷனை படைச்சிருக்கிறார். ஏண்டா ஏவாள் ஆதாமினுடைய டிஎன்ஏனுடைய ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான். ஆதாமில இருக்கிற எக்ஸும் வையும் அங்க பெண்ணாக அந்த எக்ஸத்தான் டபுள் எக்ஸ் ஆக்கி விட்டவரே தவிர மற்றபடி ஆதாமுக்கு எக்ஸ பற்றியே தெரியாத ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அது ஆதாமுக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனா பெண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் வைய பற்றி. ஏன்னா பெண்ணுல வை இல்லை. அதனால ஒரு பெண்ணா ஆனால வடிவா புரிஞ்சு கொள்ள முடியும் என்று ஆணுல இருந்து பெண் வந்தார். ஆனா ஒரு பெண்ணால ஆன முழுமையாக புரிஞ்சு கொள்றதுக்கு பிசியாலஜிக்கலையும் பிரச்சனை பயாலஜிக்கலையும் பிரச்சனை என்ன மாதிரியான விஷயங்கள் ஆண்ல அந்த வை பெண்ணிலையில் அடிப்படையில். அதான் ஆண்டவர் இது படைக்கைகளை அவர் இது மிக ஞானம் நல்லது என்று சொல்லிட்டு அவர் அப்படி படைச்சவர் நல்லது. அதனால்தான்
ஆணுக்கு கீழே பெண்ணை வச்சு அவனுடைய பாதுகாப்பிலையும் பொறுப்பிலையும் கவனமா வாழப்பான்னு சொல்லிவிட்டது. ஆனா நடந்த பிரச்சனை, புருஷன் பெண்ணை தன்னை வழிநடத்துறதுக்கு விட்டார். அதுல ஏவாள் முயற்சி எடுத்து போனால் வந்தாள் என்ற ஒரு விஷயம் இல்ல. அது 3ஆம் அதிகாரம் ஏவாள்ல பிரச்சனையை கதைக்க இல்ல, அது ஆதாமினுடைய பலகீனமும் பிரச்சனையை பற்றி தான் கதைக்கும். அதனால புருஷன் பிழைக்க தொடங்கினாத்தான் பெண் பிழைக்கிறார். புருஷன் சரியாக இருந்தா பெண் சரியா தான் இருப்பினார். அதுல இந்த சத்தியங்கள் எங்களுக்கு மேல கிளியர். தலைமைத்துவம் முதலாவது படைக்கப்பட்டது, இரண்டாவது படைக்கப்பட்ட ஆளுக்கான பாதுகாப்பும் கேரிங் பொறுப்பு கொண்டு வந்து கொடுத்தல் எல்லாம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணையும் எப்படி வேறுபடுத்துவாய் என்று கேட்கல. நாங்கள் ABCDE என்று சொன்னாங்க. ABCDE, அந்த ABCDE அந்த வேறுபாடு கிளியர். அப்பியரன்ஸ்ல, பாடியில, கேரக்டர்ல, டிமீனர்ல, ஈக போஸ்டர்ல. அதுல ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் பைபிள் இப்படிதான் காட்டு. அதுல அவர்களுடைய செயல்பாட்டு களத்தில, செயல்படுகிற விதத்தில அந்த கேரக்டரும் அந்த பாடியும் எப்படி வேலை செய்யுதுன்றதுல நாங்க படிக்கிறாங்க. ஆண் ப்ரொடெக்டட், பெண் ப்ரொடெக்டட். ஆண் அவர் உழைக்கிறவர், உழைச்சு கொண்டு வந்து கொடுக்கிறவர், பெண் உழைப்ப வாங்குறவள். இப்படி பெண் எல்லாம் பின்பற்றுறவள், ஆண் வழிநடத்துறவள். ஆகிய இந்த கேரக்டர், இந்த பண்புல பைபிள் இருந்து நாம ஏற்கனவே புத்தகத்துல எல்லாம் படியா வாசிச்சு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மண்டைகளை சத்தியங்களை போட்டு இருக்கிறோம். அதுல ஆளுறது, நடக்கிறது, அதிகாரியா இருக்கிறது, அது பெண் விரும்பி வந்த விஷயம் இல்ல. அது கர்த்தர் மிகவும் நல்லதென்று அவர் ஏற்படுத்தின படைப்பினுடைய சட்டம், அது படைப்பின் சட்டம். அதனால கர்த்தர் தன் வேதத்தில் எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதால பிழைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அதை விட்டு போட்டு நாம உலகமும் சாத்தானும் பாவம், எங்களுக்குள்ள வாசம் பண்ற பாவமும் அந்த 3 எதிரிகளும் எங்களை கற்றற்ற ஞானத்தையும் வெளிப்படுத்தப்பட்ட தெளிவான பகுதிகளையும் சித்தங்களை மீறச் செய்கிற விதங்களுக்கு நாமல் ஒரு நாளும் இடம் கொடுத்துட கூடாது. குடும்பத்துல அதன் மாடல், அந்த குடும்பத்தை நடத்துற அந்த மாடல்ல சேர்ச்ச நடத்துற மாடல். அதுல அங்க ஒரு குடும்பத்தை நடத்துறவன் இப்ப 10 குடும்பத்தை நடத்த போற, 10 பேருக்கு அதிகாரியவன். பிறகு அந்த 10 குடும்பத்துக்கும் பொறுப்பா இருக்கிற 10 குடும்பம், அப்படியே ஒரு 50 குடும்பம் சேர்ந்து இப்ப அவளுக்கு மேலே ஒரு அதிகாரி. அதன் 10க்கு 50க்கு 100க்கு 1000க்கு. அதுல இந்த செட்டப் தான். அப்ப சேர்ச்சிலையும் ஒரு 10 குடும்பம் ஒன்று, அதன் ஆக குறைஞ்ச அளவான அதிகார பரப்பு, 10 பேருக்கு அதிபர். அதுல இது அவன் 30வது, அது சமுதாயத்திலே. அதுல சேர்ச்சிலையும் குடும்பமாக ஒரு 10 பேருக்கு அதிபதியாக வர. அப்ப 10 ஆண்களுக்கு அதிபதியா இருக்க வேணும் புருஷருக்கு. அந்த புருஷருக்குள்ள மனுஷி பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் இருக்க போகும். அதுல ஆணுடைய அந்த ரோல் தெளிவாக இந்த அதிகாரிகள் பதவிகளுக்கு எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம போன முறையை பார்த்துட்டோம். இப்ப அந்த அதிகாரிகளை சபையில நியமிக்கிறதுக்கு கிறிஸ்து வச்சிருக்கிற வழி என்ன, கிறிஸ்து என்ன மெத்தட யூஸ் பண்ணுற என்றதுக்கு எங்களுடைய பிதாக்கள் வேதத்தில் இருந்து எழுதி தந்திருக்கிறீனம். கிறிஸ்து நியமித்திருக்கும் வழியாதனில் மூப்பனுடைய நெற்றியில் ஒரு குருசு அடையாளம் தோன்றும், அல்லது அவருடைய தலைக்கு பின்னால் ஒரு வெள்ளை ஒளி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும், அல்லது அவர் ஏதோ ஒரு, நான் அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற 3-4 பேருக்கு கனவில் வெளிப்படுத்துவேன் இல்ல. இந்த விளையாட்டுகள் எல்லாம் பைபிள்ல இல்லாத விளையாட்டு. கர்த்தர் எனக்கு உங்களை பற்றி பேசினவர், உங்களை தான் ஊழியக்காரர் எங்க பைபிள்ல கிறிஸ்து நியமிச்சார் அப்படி ஒரு நியமிக்கிறதுக்கு. இந்த கனவில கதைச்சவர் அடையாளத்தில் எனக்கு அந்த முகத்தை பார்த்த உடனே தெரியும் இவர்தான் போதரா இருக்கணும் என்ற இதுகளெல்லாம்
அந்த பைத்தியத்தினுடைய வெளிப்பாடு. பேசிக்கா மனுஷன் பைத்தியத்தினுடைய பைத்திய மூடத்தனத்தின் வெளிப்பாடு. வேதத்தில் அப்படி ஒரு ஆளை நியமிக்கிறது கர்த்தர் சபைக்கு சொல்லையும் இல்ல. பௌரப்போதனோட அப்படி நியமிக்கிறதுக்கு அல்லது புதிய உடன்படிக்கையிலும் சரி பழைய உடன்படிக்கையிலையும் சரி. இந்த கனவில சொன்னவர் ஒரு விசேஷத்த ஒரு அடையாளத்தை காட்டுனவர் என்றதெல்லாம் ஊழியக்காரன் நியமிக்கிறதுக்கு ஊழிய மூப்பனாக டீக்கன ஊழியக்காரனா வர்றதுக்கான முறை இல்லை. கர்த்தர் நியமித்திருக்கிற கிறிஸ்து நியமித்திருக்கிற வழியாதனில் சபை பொது வாக்களிப்பினூடாக தெரிவு செய்ய வேண்டும். இங்கிலீஷ்ல காமன் சஃப்ரேஜ். காமன் சஃப்ரேஜ். The way appointed by Christ for the calling of any person, fitted and gifted by the Holy Spirit unto the office of bishop or elder in a church, is that he be chosen thereunto by the common suffrage of the church. Common suffrage. C-O-M-M-O-N. Common suffrage. S-U-F-F-R-A-G-E. Suffrage. Common suffrage. Common suffrage. பொது வாக்களிப்பு. பொது வாக்களிப்பு. அப்ப பொது வாக்களிப்பு. இப்ப காமன் சஃப்ரேஜ் என்றதை பற்றி நாம படிக்க வேணும். பொது வாக்களிப்பு. பொது வாக்களிப்பு பற்றி நாம படிக்கல. நாம நம்மட இந்த காலத்துல இருக்கிற வாக்களிப்பு மாதிரி யோசிச்சிட கூடாது. நம்மளுடைய காலம் என்று நாம சொல்றது ஒரு 150 வருஷ காலத்துக்குள்ள வந்த விஷயம். அதாவது நாம அதை சொல்றது சர்வஜன வாக்களிப்பு. சர்வசன வாக்களிப்பு. யூனிவர்சல் சஃப்ரேஜ் அதை சொல்றவங்க. யூனிவர்சல் சஃப்ரேஜ். சர்வஜன வாக்கெடுப்பு. சர்வஜன வாக்கெடுப்பு. இந்த சர்வஜன வாக்கெடுப்பு இல்ல நாங்கள் இங்க கதைக்கிற இந்த பொது வாக்கெடுப்பு. சர்வஜன வாக்கெடுப்பு என்றத சொல்லுக்கு நமக்கு விளக்கம் என்ன நாம சொல்லுறோம்? ஒரு நாட்டில் 18 வயசு அல்லது 21 வயசு, சில நாடுகள்ல 21 வயசு 20க்கு மேல, சில நாடுகள்ல 18 வயசு அல்லது 21 வயசு பூர்த்தி செய்த, அதுதான் அவர்கள் முதிர்ந்த என்று சொல்றீங்க. முதிர்ந்த அந்த குடிமக்கள், அந்த முதிர்ந்த குடிமக்கள் அவர்களையும் அவங்க சொல்லிக்கல சித்த சுவாதீனம், அதாவது அவட what we call மனநில பாதிக்கப்படாத ஆட்களா இருக்கும். மனநில பாதிக்கப்படாத ஆட்களா. 21 வயசு வந்த 18 வயசு வந்த கொஞ்சம் அவருக்கு மென்டலி he is not fit என்று நாம சொல்லுவோம். இல்ல, அவர் மனதளவில் அவர் யோசிச்சு செய்யறதுக்கு அவருக்கு இயலாது. அதாவது மூல வளர்ச்சி குறைஞ்சே வைப்போமே, அதான் அது சரியான விஷயம். மூல வளர்ச்சி குறைஞ்சது, அல்லது நாம சொல்றோம் அவரை மனநோய் பிடிச்சிட்டு, அவருக்கு மனநோய் என்று சொன்னா அவர் பைத்தியம் என்று அவருக்கு ஒரு கட்ட எல்லாருக்கும் பைத்தியம் இருக்குதான். இது கொஞ்சம் யோசிச்சு அவர் தான் என்ன செய்யறன்றது விளங்காம செய்ய போறியா. அதனால 18 வயசோ 21 வயசோ வந்தும் அவர் மூல வளர்ச்சி குறைஞ்சு அல்லது தாங்கள் என்ன செய்யறோம் என்றது விளங்காம செய்ய ஆட்களுக்கு வாக்குரிமை இல்லை. வாக்குரிமை இல்லை. அது நேரம் 18 வயசுக்குள்ள
எல்லாம் நல்லா சிந்திச்சு ஓலெவல்ல 9 எல்லாம் எடுத்து இருக்கிற 16 வயசு பிள்ளைக்கும் வாக்குரிமை இல்லை. அது நல்லா சிந்திக்கலாம் செய்ய தெரியும், ஆனா அவங்களுக்கும் வாக்குரிமை இல்லை. அப்ப சர்வசன வாக்குரிமை என்று கதைக்கிறது ரெண்டு முக்கியமான, அது எல்லா அந்த நாட்டினுடைய எல்லா குடிமக்களையும் உட்படுத்த இல்லை. அதான் சிம்பிள் முடிவு. அப்ப யூனிவர்சல் சஃப்ரேஜ் என்று சொல்லுறது ஒரு நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அனைத்து பேருக்குமான வாக்குரிமை இல்லை. அது 18 வயசுக்கு கீழ்பட்ட, நம்ம நாட்டில் 18 வயசுக்கு கீழ்பட்ட மக்களுக்கு வாக்குரிமையை கொடுக்க இல்லை. 18 வயசுக்கு மேற்பட்ட சித்த சுவாதீனமற்ற ஆட்களுக்கு வாக்குரிமையை கொடுக்க இல்லை. அதே நேரம் பெரும் கிரிமினல் பிரச்சனைக்கு நாட்டு துரோகங்கள் செய்து அப்படி பெரிய கிரிமினல் பிரச்சனைகளா இருக்கிற ஆட்களுக்கும் வாக்குரிமை இல்லை. உனக்கு என்னத்துக்கடா நாட்டை நீ காட்டி கொடுக்கிற உனக்கு என்ன வாக்குரிமை என்று அவர்களையும் அவர்கள் பொதுவாக எல்லா நாடுகளும் அதை செய்யும். எல்லா நாடும் அப்ப நாம சொல்லலாம் சர்வஜன வாக்குரிமை மூன்று தரப்பினருக்கு இல்ல. பேசிக்கா 18 வயசு குழந்தையாக்களுக்கு இல்ல, 18 வயசுக்கு மேற்பட்ட சித்த சுவாதீனமற்ற ஆட்களுக்கு இல்ல, 18 வயசுக்கு மேற்பட்ட பெரும் பொல்லாத கிரிமினல்களுக்கு இல்ல. அதுல சர்வசனம் என்ற சொல்லு அடிப்படையில் பல எல்லா ஜனத்தையும் கொடுக்கிறது பேசிக்கா. ஓமா இல்லையா? சர்வ ஜனம் என்றா எல்லா ஜனத்துக்கும். இப்ப நீ அதை டிஃபைன் பண்றீங்க. இப்ப யாரு சனம் என்ற ஜனம் என்றதுக்குள்ள வரணும் என்றா 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதனால மிச்ச குடிமக்கள் அவங்க மிச்சாக்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற வாழ்ற நாட்டு மக்கள் பிறப்பால அந்த குடிகள். ஆனா அவங்களுக்கு அதிகாரிகளை தெரிவு செய்ய, ஜனாதிபதியை தெரிவு செய்ய அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களை ஆளுரையாக்களை தெரிவு செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட இல்லை. சோ இதற்கு பிறகு சர்வஜன வாக்குரிமை. சர்வஜன வாக்குரிமை எழுதிட்டீங்கள். யாரு தவிர்க்கப்பட்டிருக்கிறீங்க? 3 விஷயம் அங்க குவாலிஃபை பண்ணது. அதையா 3 விடயம். 18 வயசுக்கு கீழ்பட்டாக்களுக்கு ஆளா இருக்கக்கூடாது, 18 வயசுக்கு மேற்பட்டும் சித்த சுவாதீனம் அற்றையாளா இருக்கக்கூடாது, பெரும் குற்றங்கள் செய்து ஆக்களா இருக்கக்கூடாது. இந்த 3 சார அதுக்களை அது தவிர்க்கப்படும். நாம இன்னும் ஒரு ஆக்களையும் சேர்க்கலாம். யோசிக்க இன்னொரு ஆக்களையும் சேர்க்கலாம். யாரு? அந்த நாட்டின் பிரசையாக இல்லாத ஆட்கள் வரும் வாக்களிக்கவும் மேலாம். சிட்டிசன்ஷிப் எடுக்காதவர்களும் வாக்களிக்கவும் மேலாம். அந்த நாட்டின் பிரஜையாக இல்லாதவர்கள் வாக்களிக்கிறார். மேபி அவர்கள் பிஆரா இருக்கலாம், பெர்மனன்ட் ரெசிடென்டா, அங்க நீண்ட காலம் வசிக்கிறையாக்களா இருக்கலாம், ஆனா அவங்க வாக்களிக்கலாம். சரியா? சோ இது ஃபோர்த் கேட்டகரி. பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொன்னா பொதுவா 180 நாளுக்கு மேல ஒரு நாட்டுக்குள்ள வாழ்றையாக்களை தான் பொதுவா பெர்மனன்ட் நாம கதைக்க தொடங்குறோம். 180 days. அதாவது 6 மாசத்துக்கு மேல ஒரு நாட்டில அவர் வாழ போறாருண்டா தென் பிஆர் என்று பொதுவா யோசிக்கிறேன் நான். அல்லது அவர் அப்படி அங்க வந்தவர், அவர் வந்து ஒர்க் பண்ண வந்தவர், அதால வாழ்றா அவர் பிஆரா இருக்கணும். அவர் ஒர்க்குக்கு தானே வந்தார். அப்ப ஒர்க்குக்கு வந்து அவர் 2 வருஷம் வாழ்ந்தாலும் அவர் பிஆர் இருக்கணும் அவசியம் இல்லை. இல்ல அந்த நாட்டில வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம், வேலைக்காக இல்ல அதை ஒரு பிரசையாக மாத்துறதுக்கு என்ற ஒரு யோசனையில இருந்தா கூட அவர் பிஆராக அவரை கருதினா கூட அவர் வாக்களிக்கலாம். ஏன்னா சிட்டிசனுக்கு தான் வாக்களிப்புக்கான உரிமையில் இருக்கு. ஒரு தேசத்துல நீண்ட காலமா வாழ்ந்ததால அவருக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமை இல்லை அவருக்கு. ஆகிற சர்வசன வாக்குரிமை இந்த 4 சேரையும் விலக்கி போட்டது. இதைத்தான் நாங்கள் சேர்ச்சிலையும் இதே பிரின்சிபல்ல நாங்கள் அங்கத்துவத்துக்கும் வாக்களிக்கிறதுக்கும் பயன்படுத்துறோம். அந்த சபையினுடைய அங்கமா இருக்கணும். நீண்ட காலமா சேர்ச்சுக்கு வந்து கொண்டிருந்தும் அங்கமா இல்லாட்டி அவர் சபையில வாக்களிக்க இயலாது. சபையில
திருமுழுக்கு எடுத்து திருச்சபையினுடைய கட்டமைப்புக்குள்ள வராத யாக்கள், அவர்கள் அந்த 18 வயசு கீழ்பட்ட யாக்கள் மாதிரி இந்த வாக்குரிமை அளிக்கப்படாத யாக்கள், அவங்க அதை தகுதி பெறையில. என்ன அது நேரம் சபையில சில வேளையில சித்த சுவாதீனம் மற்ற யாக்களும் வரலாம், அதுல அவர்களும் வாக்களிக்க இயலாது. அப்ப இந்த பேட்டர்ன் எல்லாம் அந்த வாக்களித்து தங்களுக்கு மேல அதிகாரிகளை தெரிவு செய்யறதுக்கான அந்த ஆளப்படுகிற மக்களினுடைய தகுதிப்பாடுகளை அப்ப விளங்கப்படுத்த தொடங்கு. இது பைபிள்லயும் இருக்கு, நாம கதைக்கப்போம். இந்த சர்வசன வாக்குரிமை அப்ப யார அப்ப உட்படுத்துதுன்றதை இன்னும் தெளிவா யார உட்படுத்தல என்றதை நாம 4 கேட்டகரி இப்ப சொன்னாங்க. உட்படுத்துற வாக்கள் 18 வயசுக்கு மேற்பட்ட ஆணையும் பெண்ணையும் உட்படுத்துது. ஆணும் பெண்ணும், ஆணேர் அண்ட் குமுனே, மேல் அண்ட் ஃபீமேல், ஆணும் பெண்ணும் வாக்களிக்கலாம். ஆணும் பெண்ணும் வாக்களிக்கலாம் என்று அது சொல்லு. அதான் சர்வஜன வாக்குரிமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாக்களிக்க முடியும் என்று சொல்லு. அதே நேரம் 18 வயசு வந்துச்சோ அவருக்கு எவ்வளவு இந்த ஆட்சிகளை பற்றி விளக்கம் இருக்குதோ இல்லையோ அவர் வாக்களிக்கலாம். அவர் மேல அவருக்கு ஆட்சி நடைமுறைகள், நாட்டு நிர்வாகங்கள், அதில் இருக்கிற பாரிய பொறுப்புகள், பொருளாதாரம், இந்த விஷயங்கள், படிப்புகள், போக்குவரத்து, இதனை பற்றி ஒரு அறிவும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை. அவருக்கு வெறுமனே 18 வயசு வந்தா சரி வாக்களிக்கலாம். அதாவது கற்றவர் 2 கண்ணுடையார், கல்லாதவர் 2 புண்ணுடையார் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க கற்காதவர்கள் கண்டெண்டும் புண்ணுடையாக்களும் வாக்களிக்கலாம் என்ற அமைப்புக்கு பேர் தான் சர்வஜன வாக்குரிமை. ஆகிய யாரை உட்படுத்துது? கண்டெண்டும் புண்ணுடையாக்களும் வாக்களிக்கிறதுக்கு முடியும் என்று சொல்லுது. என்ன குருடனியோ, என்ன குருடனியோ, நான் என்ன சொல்றது? என்ன அந்த குரல் என்ன? கற்றார் 2 கண்ணுடையார், கல்லாதர் 2 புண்ணுடையார். புண்ணு இருந்தா பார்க்க ஃபுல்லா பார்க்க இயலாது, அவட கண்ணுல குறைவாடு, அவனுக்கு சரியாக விளக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்து கண்ணன்றது என்னத்தை சொல்ற? அறிவல். கண் இருட்டா இருந்தால் அவனுடைய முழுக்க இருட்டா போயிடும். அப்ப அங்க அந்த அறிவைத்தான் இங்க கதைக்கிறோம். அறிவு ஒன்றுமே இல்லை, ஆனா வயசு மட்டும் வளர்ந்து நிற்கிறவடியால வாக்களிக்கிறார். உங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்கோ, உங்களுக்கு பதிவு இருக்கோ, 18 வயசோ, சரி, அப்ப நீங்கள் ஓகே வாக்களிக்கிறார். ஐயா என்னத்துக்கு வாக்களிக்கிறார்? ஏன் வாக்களிக்க போறாய்? இது என்ன மாதிரி நடக்குது? இந்த விஷயங்கள்ல என்ன அறிவு இருக்குது? இது கடவுள் எப்படி இதை ஏற்படுத்தி இருக்கிறார்? இதுகளுக்கு உனக்கு அதுல ஐயோ உங்களுக்கு எழுதின மாதிரி அந்த படத்தை மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. படம் சங்கு தெரியுற சங்கு, அதுக்கு போய் முன்னாடி போகணும். சரி, அது என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. எப்படி? ஐயோ ஒரு இதுவும் இல்லை, ஐடென்டி கார்டுகளும் சரியான இதான், எங்களுக்கு ஒரு எழுத்தறிவுமே இல்லை, ஒன்றும் விளங்கையும் இல்லை. உங்களுக்கு எங்க விளங்குது, ஆனா ஒரு போது சேரன் தந்தா நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்ற இந்த புண்ணுடையாக்கள் எல்லாருக்கும் வாக்களிக்க கொடுக்கிற அமைப்புக்கு பேர் தான் சர்வசன வாக்குரிமை. விளங்குதோ விஷயம்? அறிவில்லாதையாக்களும் வாக்களிக்கலாம் என்றதுக்கான அமைப்புக்கு பேர் யூனிவர்சல் சஃப்ரேஜ். ஆணும் பெண்ணும் வாக்களிக்கலாம், கற்காதையாக்களும் அறிவில்லாதையாக்களும் வாக்களிக்கலாம். என்ன அவர் சொல்றார், செய்வான் போல கிடக்குது. இதுக்கு முன்னுக்கு தாக்கல என்ன கிழிச்சவங்க, அல்லது இவர் என்ன கிழிச்சிருக்கிறார்,
அத கடவுளுக்குள்ள யார் இந்த அதிகாரங்களை ஏற்படுத்துறது, இது கடவுள் எப்படி இதுகளை நடத்துறாரு ஒரு அறிவு இல்ல. ஆனா 12 வயசு வந்துட்டு எனக்கு முடிவு இருக்குது, நானும் வாக்களிக்க போறேன் என்று போற வாக்களிப்புக்கு பேர் தான் சர்வஜன வாக்குரிமை. சிம்பிளி அதான். இந்த சர்வஜன வாக்குரிமைக்கு அப்ப ஒத்த சொல்லு நாம என்ன சொல்லலாம்? ஒத்த சொல்ல இழிவா இல்ல, மாறாக அவட ஸ்டைல சொல்றேன், ஜனநாயகம், சனநாயகம், டெமோக்ரசி எழுதணும். இதுகள் எல்லாம் சனநாயகம். யாரு நாயகம்? அங்க சனம். சனம் தான் நாயகர், மரிய நாயகம் இல்ல, சனநாயகம். சனம்தான் நாயகம். மக்களே தலைவர்கள், அவர்கள் முடிவு பண்றார். மக்கள், குடிமக்கள் அங்க முடிவு பண்றது யாரு? இதத்தான் சனத்தால் ஆளப்படுகிறது, மக்களால் ஆளப்படுகிற ஆட்சியத்தான் ஜனநாயகம் என்று சொல்ற. சர்வஜன வாக்குரிமை சமன் சனநாயக அமைப்பு. சனநாயக அமைப்பு நமக்கு தெரியும். இது இந்த உலகத்தில், இந்த உலகம் தொடங்கினதுல இருந்து 1800ஆம் ஆண்டு, கிபி 1800ல, அதாவது 5800 வருஷமா இந்த உலகத்துல இப்படி ஒரு வாக்குரிமை இருந்ததே. இந்த மாதிரி ஒரு வாக்குரிமை மெத்தட், சர்வஜன வாக்குரிமை உலகம் தொடங்கிலிருந்து 5800 வருஷமா உலகத்துல இருந்ததில்லை. இது 1800ஆம் ஆண்டுகளில் தான் தொடங்கின விஷயம். 1800களில் இந்த சர்வஜன வாக்குரிமைக்கான வழிகோலப்பட்டது. சர்வஜனம் என்றதுல அதுக்கு முன்னுக்கு என்ன இருந்தது பிரதர்? அதுக்கு முன்னுக்கு அந்த வாக்குரிமை முறையை நாம சொல்லுறது ரெப்ரசன்டேட்டிவ் சஃபரேஜ். ரெப்ரசன்டேட்டிவ் சஃபரேஜ், பிரதிநிதித்துவ வாக்கெடுப்பு, வாக்குரிமை, பிரதிநிதித்துவ வாக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் சஃபரேஜ், பிரதிநிதித்துவ வாக்கெடுப்பு. உலகம் தொடங்கினதுல இருந்து சார்ல்ஸ் டார்வினும் கார்ல் மார்க்ஸும் அந்த ரெண்டு பெரிய சாத்தானின் கைகூலிகள் இந்த உலகத்தில் செய்த தாக்கத்தால மாறினதுக்கு பேர் தான் சர்வசன வாக்குரிமை. பேசிக்கா ரெண்டு பேரும் வேதத்துக்கு எதிராக கங்கணம் கட்டிக்கொண்டு பைபிள் என்ன பைபிள், பைபிளுக்கு எதிராக தான் நாங்கள் நடக்கணும், அதை நம்புறவன் முட்டாள், பைபிள் ஒரு ஒரு ஐஸ் போதை, பைபிள் ஒரு ஐஸ் போதை, அதை எடுத்தவனுக்கு அதை விடையிறாது, அதை கடவுள் என்றது ஒன்று இல்லை, மனுஷன் இந்த பாஸ்டர் மேர் சேர்ந்து செய்த ஒரு திருகுதாளம், கடவுள் என்ற ஒன்றும் இல்லை, மனுஷன் தான் கடவுள், மனுஷன் தான் கடைசியில பெரிய ஒரு இடத்துல வந்திருக்கிறான். இதுக்கு மனுஷனும் கூட வேற ஒன்றும் இல்லை, அவனும் ஒரு பரிணாம வளர்ச்சியில ஒரு கட்டத்தில் இதுக்கு கூட இன்னும் ஒரு லெவலுக்கு வளருவான் மனுஷன். அப்ப இந்த ஹோமோசேப்பியன்ஸை அழிச்சிருவாங்க அந்த மனுஷன் என்று சொன்ன இந்த ரெண்டு குட்டி சாத்தானுகளால உருவான அமைப்புக்கு பேர் தான் டெமோக்ரசி, ஜனநாயகம் அல்லது சர்வசன வாக்குரிமை. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முதலாவது சனத்துக்கும் வாக்குரிமையை கொடுக்கிறது முன்னுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் என்று தொடங்கினாங்க. அப்ப இதுக்கு முன்னுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த சஃப்ரேஜில் வெறுமனே தனிய ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருக்குது. ஆண் வாக்குரிமை வாக்கு போடலாம். அந்த ஆணுல கூட எங்களுக்கு தெரியும் பைபிள்ல 20 வயசுக்கு மேல ஆள் இருக்க வேண்டும். ஆனந்தபடியால
15 வயசு படிக்க ஆணும் வாக்களிக்க இயலாது. அவர் 20 வயசுக்கு மேல இருக்க வேண்டும். 20 வயசுக்கு மேல இருக்கிறது மட்டுமில்ல, அவர் அந்த நாட்டை ஆளுகிறதுக்கும் ஆளப்படுகிற ஆட்களினுடைய கடவுள் சொல்லி இருக்கிற தகுதிகளை விளங்கி அவர் தான் ஒரு குடும்பத்தை நடத்தத்தக்க நிலைமைக்கு இருக்க வேண்டும். குடும்பம் நடத்த தெரியாதவன் வாக்களிக்க இயலாது. அப்ப 20 வயசு வந்தாலும் நீ வாக்களிக்க இயலாது. நீ என்னொரு கூரைக்குள்ள போகும் வரைக்கும், நீ என்னொரு குடும்பத்தை உனக்கண்ட ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் உன்னுடைய அப்பனுக்கு கீழே நீ இருக்கிற. அதனால உன்னுடைய அப்பா ஆனா வாக்களிப்ப. உனக்கு 20 வயசு வந்தபடியால வாக்களிக்க இயலாது. எபிரேய குடியரமைப்பிலை அவர்கள் தங்கள் தகப்பன்ற கூரைக்கிலிருந்து வெளியில போய் அவங்க ஒரு தனி அந்த குடும்பம் நடத்தும். அப்படி தனி குடும்பம் நடத்த அவளுக்கு என்ன இருக்கும்? எந்த ஒரு எபிரேய ஆண்மகனுக்கும் நிலம் இல்லாம இருக்க இயலாது. நிலம் இல்லாம இருக்க இயலாது. அப்ப நிலம் என்றா கட்டாயமா இருக்கு. அப்ப வேலை இருக்குது. அப்ப அவருக்கு அந்த சொத்தை வச்சு அவர் வேலை செய்யுது. அப்ப பேசிக்கா வேலையும் சொத்தும் இருக்கிற இன்னொரு குடும்பத்தை நடத்துற நிலைமையில இருக்கிற ஒரு எபிரேயனுக்கு தான் வாக்குரிமையை தவிர வேலையும் சொத்தும் இல்லாத ஒரு குடும்பத்தை ஆக்காத ஒரு எபிரேயனுக்கு வாக்குரிமை இல்லை. பைபிள் இதுதான் 1800ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு எல்லா அஞ்ஞான நாடுகளிலும் இருந்த வழக்கம். கிரீக்ஸ், ரோம், அசீரியன், பேபிலோனியன், எல்லாம் பெர்சியன், எல்லா நாடுகளிலையும் இதான் அமைப்பு. ஆண்கள்லாம் தெரிவு செய்யலாம் நாட்டு தலைவர்களை. அதிலையும் அவர்கள் இன்னொரு குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கவர். அந்த பிரதிநிதித்துவ வாக்களிப்பது ஒரு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் வாக்களிக்கவர். What do you mean by representative suffrage? அவர் கொஞ்சம் பேரை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் வாக்களிக்கணும். அப்ப அவர் பிரதிநிதித்துவப்படுத்துறது யாரு? ஆக குறைஞ்ச அழகு என்னப்ப குடும்பம். அவர் ஒரு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தலைவரை தெரிவு செய்யவர். இதுதான் பைபிள்ல ஓடிக்கொண்டிருக்கிற வாக்களிப்பு முறை. எபிரேய குடியமைப்பில் இதுதான் அடிப்படை. அதனால குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வாக்களிக்கிற முறையத்தை நாங்கள் பிரதிநிதித்துவ வாக்களிப்பு என்று சொல்லுறோம். அப்ப குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுல தகப்பன் அந்த வாக்குரிமையை அளிக்கவன். தகப்பன் இல்லாம போன ஒரு சூழலில் அந்த விதவை யாருடைய பாதுகாவலுக்கு வரப்போறா? பைபிள் என்ன காட்டுது? ஒன்று அவைக்கு பிள்ளைகள் இல்லாட்டி அவ திரும்ப ஆட்டிட்ட வீட்டுக்கு போக வேணும், தகப்பன்ற வீட்டுக்கு போகணும். அதுக்கு பிள்ளைகள் இருக்குது, அவங்க சின்ன பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வளரும் வரைக்கும் அப்ப அவ யாருடைய பாதுகாப்புல இருக்க போறா? அப்பையும் தகப்பன் மற்றும் அவனுடைய உறவினர்கள், சொந்த அவருடைய அண்ணன்மார் அல்லது அவர்களுடைய பாதுகாப்புல அவன் இருக்க போறான். அதனால அவைய பிரதிநிதித்துவப்படுத்துறது அப்ப திரும்ப யாரு? தகப்பன் அல்லது அவையுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பையும் சகாயத்தை உண்டு பண்ணுகிற அவருடைய சகோதரன். இப்ப பிள்ளைகள் வளர்ந்த வரைக்குள்ள அவர்கள் ஒரு குடும்பத்தை உழைச்சு பார்க்கிற அளவுக்கு அவர் வர தொடங்கின பிறகு இப்ப கட்டாயம் தகப்பனும் அண்ணன்மாரும் அந்த குடும்பத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மகன் அந்த குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்த போற என்று அவர் உழைச்சு இப்ப அவர் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்க போற. குடும்பத்துக்கு யாரு பொறுப்போ பண ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக அந்த யார் அந்த குடும்பத்தை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண. இதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. வேதத்தில் இதான் ஒழுங்கு.
பெண்கள் ஒரு காலம் வாக்களிக்க இல்லை. அது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முறையை பைபிள்ல வெளிப்படுத்தவே இல்லை. அஞ்ஞான உலகங்கள்ல கூட 1800ஆம் ஆண்டு வரைக்கும் இவ்வளவு பெரிய கிரேக்க ஞானிகள், ரோமன் செனட், அது இதெல்லாம் வச்சிருந்த ரோமனோ கிரேக்கனோ ஒரு தரம் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்க, அது அவட உரிமை இல்லை என்றாங்க. எப்படி அது? ஏன்னா கடவுள் பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுக்க இல்லை செய்ய. பெண் எப்பவும் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் எப்பவும் வழி நடத்தப்பட வேண்டும், பெண் எப்பவும் கொடுக்கிறத வாங்க வேண்டும். இதான் ஆண்டவத்த படைப்பினுடைய அந்த ஸ்டைல். கர்த்தர் தன் மகாஞானத்தில் மிகவும் நல்லதென்று படைச்ச அந்த அமைப்பு முறைய எல்லா உலக நாடுகளிலும் அஞ்ஞானிகள் கடவுளை விட்டு பிரிஞ்சவங்க போயிருந்தாலும் அதுல அவங்க சரியான கவனமாக கடவுள் இன்னும் வச்சு கொண்டிருந்தார். இது எல்லாத்துக்கும் பெற்றும் பிரச்சனையை கொடுக்கிற மாதிரி தான் சார்ல்ஸ் டார்வினுடைய பரிமாணமும் அடுத்தது கார்ல் மார்க்ஸினுடைய கம்யூனிசமும் மாறிச்சு. ரெண்டு பேரும் வேதத்தினுடைய சட்டங்களுக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்காம டோட்டல் அந்த சர்ப்பத்தோட உருவத்துக்களை பாம்பு ஊந்து விளையாடுற மாதிரி இங்க டார்வினுக்களையும் கார்ல் மார்க்ஸ்களையும் அங்க அந்த பேய் கூந்து விளையாடுற மாதிரி இந்த ரெண்டு மனுஷனுக்குள்ள பேய் ஊந்து கர்த்தருக்கு எதிராக கலகம் செய்யறதுக்கு அது போதிச்சது. அவங்க சாகிற கொஞ்ச நாட்களுக்குள்ளே, செத்து கொஞ்ச வருஷங்களுக்குள்ளே ஏறக்குறைய முழு உலகத்திலையும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப உலகம் எவ்வளவு தயாரா இருந்திருக்குது பைபிளை தூக்கி எறிகிறதுக்குன்றதை விளங்குதோ. கடவுளுடைய வார்த்தையை ஒரு சின்ன பொறியக்காலும் தூக்கி எறிஞ்சிருவோம் என்ற எல்லாரும் கொதிச்சு கொண்டிருந்தவ அவங்க சயின்டிபிக் என்று சொல்லி அறிவியல் ரீதியாக ஒரு ஆர்கியூமெனையும் அதே நேரம் ஆண்களும் பெண்களும் சமன்தான் என்று அந்த கம்யூனிசத்தினூடாக அடுத்த பக்கம் ஆர்கியூமெனை வச்சனையோட நாங்களும் ஆண்களுக்கு அப்படி இப்படி என்று நீங்கள் எங்களை விட ஒரு பெரிய ஒரு இது வந்தீங்களா, எங்களை போல நீங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஆட்கள்லாம் எல்லாரும் குரங்கில இருந்து வந்து நாங்கள் என்று சொல்லி முழு உலகமும் ஆண்டவற்ற படைப்பையும் அவருக்கு எதிராக நேர் எதிராக பிரச்சனையை கிளப்பிச்சு. அதுல கார்ல் மார்க்ஸும் டார்வினும் செத்து ஒரு தசாப்தத்துக்குள்ள, அதாவது 10-15 வருஷத்துக்குள்ளே ஐரோப்பாவில் பெரும் நாடுகளுக்குள்ள இந்த மாற்றங்கள் வந்துச்சு. 1882 டார்வின் செத்தாரு. 1903ஆம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமை உலகத்தில் எழுமிச்சு. ஏன் 1893 நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்டா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு. 1893 டார்வின் செத்த ஒரு 10 வருஷம் கூட இல்லை. இலங்கை 1921ஆம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமைக்கு. சில நோட் பண்ணி வைங்க, அந்த எப்படி அந்த மாறினது இந்த உலகத்தினுடைய வாக்கெடுப்பு விஷயங்கள். அந்த நாடுகள் 1893 ஃபர்ஸ்ட் நாடாக நியூசிலாந்து தான் அதை செய்ய. அதில் இன்றைக்கும் அங்க அந்த பொம்பளை கொண்டு பே பிடிச்ச மாதிரி கத்தி கொண்டு கிடக்கு அந்த காட்டுவாசி. அதுவும் ஒரு பொம்பளை. நீங்கள் நியூசிலாண்டோட நிலைமையை பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பைத்தியங்கள் எல்லாம் ஆள தொடங்கி இருக்குது வந்து உள்ளுக்கிறது. 94 சவுத் ஆஸ்திரேலியா, 902 காமன்வெல்த் ஆஸ்திரேலியா. அப்ப நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பக்கத்துல அப்ப தாக்கம் அதெல்லாம் ஆண்டர் அயல்ல இருக்கிறவன் சுத்தவரை இருக்கிறவன் நாட்டுக்கு பக்கத்துல சாப்பிட போயாடா இதை போய் மாத்திடுவாங்க. அதான் மாத்திட்டாங்க கடைசியில். 906 பின்லாந்து, 907 நோர்வே, 915 டென்மார்க், 917 கனடா, நெதர்லாந்து, 18, 19, 20, 21 அப்படியே எல்லாம் பெல்ஜியம் அது ஒவ்வொரு ஆண்டு கணக்கில் நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் விக்கிபீடியால பாத்தீங்கன்னாலே அது வேறு. யுனைடெட் கிங்டம் 928, இலங்கை 931, சாரி 921 சொன்னேன், 931
இப்ப கடைசியா 2007 தான் கட்டார் பெண்களுக்கு வாக்குரிமை. 2007 தான் கட்டார் கொடுத்தது. கட்டார் அந்த முஸ்லிம் நாடுகள் கட்டார், யுனைடெட் எமிரேட்ஸ், குவைத், ஓமான், பஹ்ரைன் இதெல்லாம் 2000 ஆண்டுக்கு பிறகு கொடுத்தார். 2002, 2007, 2006, 2005 அதுவும் பக்கத்துல நாடுகள் கொடுத்தோன்னு தங்களோட நாட்டுல புரட்சிகளை குறைக்கிறதுக்காக என்ன செய்யறது, அங்க கொடுத்துட்டாங்க அடுத்தது கொடுக்கத்தானே, இல்லாட்டி எல்லாரும் பெண்கள். இப்ப இதுல கவனிச்சுக்கொள்ளுங்க, இங்க பெண்கள் எழும்பி ஒரு பெருசா கிளர்ச்சி செய்ய இல்லை. 1-2 பொம்பளை தொடக்கத்துக்கு எழும்பினாக்கள். ஆனா யாரு இத ஒரு புரட்சியாயும் முக்கியமாய் மாத்துறது அந்த ஆதாம்கள். அது எங்க இருந்த ஆதாம்கள்? சேர்ச்சுக்கள் இருந்த ஆதாம்கள். சேர்ச்சுக்கள் இருந்துதான் ஃபர்ஸ்டா விமன் ரைட்ஸ் லீக், voting லீக் என்று சொல்லி சேர்ச்சில் இருக்கிற கொஞ்சம் ஆம்பளையும் சேர்ந்து பொம்பளையும் சேர்த்து அவர்கள் ஒரு லீக் அமைச்சு. அப்ப இது எங்க வெளிக்கிறது? சேர்ச்சுக்கு வெளியில இருந்தவர்கள் இதை தொடங்க இல்ல பேசிக்கா சேர்ச்சுகள். அப்ப சேர்ச்சுல எப்படி பைபிள் தூக்கி எறிஞ்சு போனாங்க? அமெரிக்கா 1838 ஆண்டுல இன்னும் டார்வினிசம் அங்க பெருசா வரையில. ஏண்டா அமெரிக்காவில் உள்நாட்டு போர்கள் அதுல நடந்து கொண்டு இருக்குது. ஆனா அங்கவே அப்பவே ஒரு அந்த லோக்கல் நாம சொல்ல மாநகர சபையில பெண்ணை தெரிவு செய்து அங்க அந்த ஒரு பெண் எழுப்பி நின்று கதைச்சு அதெல்லாம் பெரிய இழிவாக அவங்க பைபிளுக்கு அவ்வளவு முரணா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட் செய்ய வெளிக்கிட்டு இருக்கிறாங்க பேப்பர்ல எல்லாம் போட்டு பெற்றும் அமர்க்கலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதை செய்யாக்கிறாரு. எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா பொதுவாக ஒரு கிறிஸ்டியன் நாடு. அப்ப பேசிக்கா சர்ச்சில் இருக்கிற யாக்கெல்லாம் அதை செய்தது. அப்ப சர்ச் கிறிஸ்துவுக்கு அடங்க விரும்ப இல்லை. சர்ச்சுக்களை பத்திச்சதோ எல்லாம் சரி. எங்களுக்கு தெரியும் டார்வினும் கால்மார்க்ஸும் டார்வின் ஒரு கிறிஸ்தவ குடும்ப பின்னணி, கால்மார்க்ஸ் ஒரு ஜூத பின்னணி. இவன் கிறிஸ்டியன், அவன் ஜூதன். இது ஒருத்தரும் சைவக்காரனும் முஸ்லிம்காரனும் இந்த விளையாட்டுல காட்ட இல்ல. பேய் எங்க இருந்து வேலை செய்தது? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தேதான் வேலை செய்தது. அது சபைக்குள்ள இருந்தேதான் ஆக்களை கிளப்பிச்சது கத்தருக்கு எதிராக புரட்சி செய்ய. அதனால நாங்கள் சரியாக பயப்படுறோம், கவனமா இருக்கணும்னு சொன்னோம். ஏண்டா மனுஷ ஞானங்களை வேதத்துக்கு முழுக்க அடிபணிய யோசிக்காம தாங்கள் பெரிய ஞானிகள் மாதிரி தாங்கள் விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி கத்தர் கிறிஸ்து ஏற்படுத்தின விடுதலையில நிக்க விருப்பம் இல்லாம ஏவாள் மாதம் செய்த மாதிரி கடவுள் கொடுத்த இவ்வளவு சுதந்திரத்தையும் விட்டு போட்டு அந்த மிச்சமாயிருக்கிற ஏன் அதையும் எங்களுக்கு தரையராது, அதையும் தர வேண்டியாரு என்று கேட்ட, ஏன் அந்த ஒரு மரத்துல கனிய மட்டும் அதையும் சாப்பிட்டா என்ன குணம் வந்துடும் என்று கேட்ட வழிகிட்ட மெத்தன் இது நடந்தது. அயால காமன் சஃப்ரேஜ் என்ற பொது வாக்களிப்பு நம்முடைய 1689 அவங்க எழுதியல ஒரு நாளும் பொம்பளையர் வாக்களிக்கிறத பற்றி கதைக்கவே இல்லை. ஏண்டா பொம்பளையர் வாக்களிக்கிறது 1800 ஆண்டுக்கு தான் தெரியும் உலகத்தில். நாம இந்த டாக்குமெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ஆவணம். அந்த காலத்துல அந்த வரலாற்றுல என்ன யாரு வாக்கு உண்மையில பியூரிட்டன்ஸ் காலத்துல பெண்கள் டீக்கனா மூப்பனா ஆட்சி அதிகாரங்கள்ல ஆபீஸ்கள்ல அவர் ஒருவரும் அப்படி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எழுதப்பட்ட டாக்குமெண்ட் நாம இப்ப பொது வாக்களிப்பு என்று டக்குன்னு சொன்ன உடனே எங்களுக்கு என்ன ஞாபகம்? நம்மள சர்வஜன வாக்குரிமை வரை எல்லாம் ஆணும் பெண்ணு தான் வாக்களிக்கிறார். அப்ப அதைத்தான் பொது வாக்களிப்புன்னு சொல்லி இருக்கிறாங்களா? உண்மையில அதில் சொல்லப்பட்டது அது. நான் இப்ப சொன்ன மாதிரி இலங்கையில கூட நமக்கு சர்வஜன வாக்குரிமை இன்னும் இல்லாம இருந்திருந்தா நாங்கள் இதுக்கான விளக்கம் ஆண்கள்லாம் வாக்களிக்கிறோம் யோசிச்சு கொண்டிருப்போம். அதுல கான்டெக்ஸ்ட் டிட்டர்மின்ஸ் இட்ஸ் மீனிங். சூழமைவுதான் தீர்மானிக்கும் அந்த அர்த்தத்தை. 1889 ஆண்டு அந்த சட்ட டாக்குமெண்ட் எழுதப்படைக்க கான்டெக்ஸ்ட் என்னன்றதான் கேள்வி. அப்ப சர்வசன வாக்குரிமை இருந்ததா? உலகத்திலே இல்லை. அப்ப பெண்கள் வாக்குரிமையா? இல்ல. 20 வயசுக்கு மேல எந்த ஆண்களும் வாக்களிக்கலாமா? இல்ல. வேலை இல்லாத ஆள் வாக்களிக்க தகுதி இல்லை. குடும்பம் நடத்துறதுக்கு பொறுப்புல இல்லாத ஆள்
எத்தனை வயசு உனக்கு இருந்தாலும் நீ வாக்களிக்கலாம். உங்க குடும்பத்துக்கு பொறுப்போரால் இருப்பாங்கல்ல, அவன் வாக்களிக்கட்டும். ஆகல 1 vote for 1 family, இதான் பிரின்சிபல். ஒரு குடும்பத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு ஆள் இருக்கவர். ஆனா சர்வஜன வாக்குரிமை 1 vote for 1 individual, ஒரு நபருக்கு ஒரு வாக்குரிமை. ஆனா ரெப்ரசன்டேட்டிவ் சஃப்ரேஜ் பிரதிநிதித்துவ வாக்குரிமை ஒரு குடும்பத்துக்கு. அங்க அந்த ஆண் இருப்பார் என்று சொன்ன உழைச்சு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆண் இருக்கிறாண்டா அவர் மட்டும் வாக்களிக்கிறார். திஸ் இஸ் வி கால், இதத்தை நாங்கள் வாக்களிப்பு கதைக்கிறோம். சரியோ, நாங்கள் இந்த விஷயத்தை ஏற்கனவே ஆண்கள்லாம் வாக்களிக்கணும், ஆண்கள்லாம் என்று பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் நாம விளங்கி இந்த பகுதிக்கு என்ன சூழ்நிலையில அவங்க அப்படி எழுதுனாங்க என்றதை நாம விளங்கிக்கணும். அதனால இனி அடுத்தது நாம இந்த பிரதிநிதித்துவ வாக்களிப்பு பைபிள்ல என்ன சத்தியங்களை அதில் ஓடுது, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்றதை நாங்கள் அடுத்த முறை அதை நாம பார்ப்போம். அதுக்கு எதிராக எழும்பக்கூடிய வாதங்கள் என்ன என்றதை நாங்கள் அடுத்த முறை சிந்திப்போம். கிறிஸ்துதாமே கிறிஸ்துவின் சிந்தைய கொண்ட திருச்சபையாக நாம தொடர்ந்தும் வாழ எங்களை அவற்றை தீர்க்க தரிசன ஆவியில நடத்துவாராக. ஆமென்.